1945 நவம்பர் 14 அதாவது இன்றைய நாள் 1945ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் பார்த்தோம்னு சொன்னால் யுனெஸ்கோன்னு சொல்லப்படுற அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு சொன்னால் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதாவது நாங்கள் தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்புன்னு சொல்லலாம். இது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் இரண்டாவது உலகப் போர் முடிவடைந்த பிற்பாடு ஒரு உலக ரீதியாக ஒரு அமைதி நிலவ வேண்டும் சொன்னால் உலக மக்கள் கல்வி ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அதே போல் கலாச்சார ரீதியாகவும் மனித உரிமைகள் தகவல் தொடர்புகள் தொடர்பாகவும் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இதை நாங்கள் மேம்படுத்தணும் மனதுக்காக நினைச்சாங்கன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையால் யுனெஸ்கோ உருவாக்கப்பட்டது. யுனெஸ்கோவின் முக்கியமான குறிக்கோள் என்னென்னு சொன்னால், உலகம் முழுவதும் அனைவருக்குமான கல்வியை கொடுக்கணும், அதே மாதிரி பண்பாட்டு மரபுகளை பாதுகாக்கணும், அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தை முன்னேற்றகரமாக ஊக்குவிக்க வேண்டும், அதுபோல செய்தி சுதந்திரமாக இருந்தாலும் சரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் பாதுகாக்க வேண்டும், அதே போல் நாடுகளுக்கு இடையிலான அமைதியை ஏற்படுத்தணும் மனதுக்காக நினைச்சோன்னா இந்த யுனெஸ்கோ ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 1945 லண்டனில் 37 நாடுகள் சொன்னால் சைன் பண்ணி இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய தலைமை அலுவலகம் பார்த்தோம்னு சொன்னால் தற்போது பாரிஸில் குறிப்பாக பிரான்ஸில் இருக்குது. இது தொடர்பான உங்களது கருத்துக்களை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க.